शेषार्यवंशकलशोभिपूर्णचन्द्रं श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गं श्रीमन् अनन्तगुरुवर्यसुतं गुणाब्धिं सम्पत्कुमारगुरुवर्यम् आहं प्रपद्ये। प्रह्लाद नारदपराशरपुण्डरीक व्याससाम्बरीषुशुकशौनकभीष्मदाल्भ्यान्ने रुक्माङ्गरार्जुनवसिष्ठविभीषणादीन्ने पुण्यानिवान् परमभागवतान् स्मरामि। भूतं सरश्च महराक्षय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्गृगेण परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। व्याससंविधिक्तनिर्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुतरातं तपोनिधिम्। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। கண்ணபிரானே விண்ணோர் கருமாணிக்கத்தை மகை தன்னையும் தன்னகில்லேன் நிறைவையோ உடம்பளித்து ஆழ்வார்னு சொல்றார். இங்கே இன்னைக்கு தசமஸ்கந்தத்துக்குள்ளே பாதி பாகம் முடியாது. பாதி பாகம்னா 49 அத்தியாயம் ஒரு பக்கம், 41 அத்தியாயம் இன்னொரு பக்கம். ரெண்டு பூர்வ கண்டம் உத்தரகண்டம் என்றார். இன்னைக்கு என்னன்னா மகாபாரதத்துக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறார். அப்படின்னு என்ன, கண்ணபிரான் இத்திருவோனும் பண்ணியிருந்ததெல்லாம் மதுரா, பிருந்தாவனம், கோகுலம் இத்தனை விஷயத்துல இருந்தது. இப்போ நெக்ஸ்ட் வியாபகம் ஜாத கம்ச பதார்த்தாய பூபார ஹரணாயச்சா அப்படின்றான். இப்ப நெக்ஸ்ட் எடுத்துட்டு ஜராசந்தனோட சென்று பிடிக்கிறார். அவனே வரான். 23 அக்ஷோகிணி சைன்யம். அத மாதிரி வந்து தோத்துட்டு போறான். 23 டைம்ஸ் 23 டைம்ஸ் வரான். ஸோ 17 தரம் பரீட்சை, 23 தரம் பரீட்சை. இப்படி மகாபாரதத்துல வரும் 18 அக்ஷோகிணி சைன்யம் தான். இது 23 அக்ஷோகிணி ஜராசந்தன் 23 அக்ஷோகிணி சைன்யத்து மோதிரம் வந்து 23 தரம் வந்திருந்து பண்ணிட்டு போனான், சண்டை பிடிச்சிட்டு போனான். அப்புறம் கடைசியில் பீமசேனாலே கழிக்கப்பட்டான்னு எடுத்தாரு. ஆகையினாலே பூமி மேல் எத்தனை பேர் ராட்சசா இருந்திருக்கா, அது எப்போ ஒரு விஷயம் தெரியுது. ஸோ பெருமாள் என்ன பண்ணார், கம்சனை முடிச்சார். ஜாத கம்சவரார்த்தாய. இப்போ பூபார ஹரணம் அப்படி இருந்தா மகாபாரதத்துக்கு வேற என்டர் ஆகணும். மகாபாரதத்துக்குள்ள என்ன இருக்குது, பாண்டவா கௌரவாள் கதை. இது என்ன பாண்டவார் கௌரவாள் கதை அப்படின்னா, இவாளுக்கு சம்பந்தமே. குந்தி இவனுக்கு அத்தை, அக்குரன் இவனுக்கு சித்தப்பா. சோ அந்த அக்ரூரே துணை அனுப்புறான். இப்படி அந்த திருதராஷ்டிரன் என்ன பாதிஷாலிட்டி பண்றான்னா, தன் வசங்களை நல்லா பார்த்துருந்தோ பாண்டு வசங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கானாம். விசாரிச்சுட்டு வாரம் அனுப்புறான். அது இன்னைக்கு கதை. ஸோ இதனை எந்த லிங்க் வருது நமக்கு, மகாபாரதத்துக்கு லிங்க் வருது. மகாபாரதம் சபாலட்ச ஸ்லோகம் இது. அதில் என்ன இருக்கு, எல்லாம் 18 அத்தியாயம். கீதை 18 நாள் யுத்தம் நடந்தது. 18 அக்ஷோகிணி சைன்யம் வாழ்ந்தது. இந்த மாதிரி ஒரு 20-18 வைக்கிறான். அது சொல்றது உட்காந்து இல்லை. நான் எதுக்காக சொல்றது பண்ணேன் அப்படின்னா, இங்கே ஒரே டிஜிட் இருக்கிறது. 3 பருவம் இருக்கு, 18 பருவம் இருக்குது. 18 பருவம்னா 3, 5, 9 இருக்கிறது. 3 பருவங்கள். மகாபிரஸ்தானம், சர்க்காரோகணம், மௌசல பருவம். 2 டிஜிட் இருக்கிறபடியானது ஒரு 9 இருக்கு. 8 அதுவே இது 18, 27, 39, 65, 69, 72, 81. சௌத்திக பருவம், ஸ்திரீ பருவம், ஆஷ்டமவாசிக பருவம், சல்ய பருவம், கரட பருவம், விராட பருவம், சபா பருவம், விஸ்வமேதிக பருவம். எல்லாம் சிங் பருவங்கள்.
இப்ப பெரிசதரா இது எப்படின்னா அது ஒரு 7 இருக்கு. ஸோ 3, 8, 11, 7, 18. அதே இது பீஷ்ம பர்வம் 124 அத்தியாயம், ஆனுசாசன பரணம் 168, அதுல சகசிரநாமம் இருக்கு. துரோண பர்வம் 170, உத்தியோக பர்வம் 199, 199, ஆதி பருவம் 736, வனப்பருவம் 316, சாந்தி பருவம் 365. அது அதிகம். அதுல பீஷ்மருடைய எல்லா உபதேசமும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி 18 வருடத்துக்குள்ள 18ஆல் யுத்தம் பண்ணி அது 18 அக்ஷோகிணி சௌகன்யத்தை முடிக்கிறார் எம்பெருமான். அதுக்கு இன்ட்ரடக்ஷனாக மகாபாரதத்துக்கு அக்ரூரர் அனுப்புறார். இதுக்கு ஹஸ்தினாபுரத்துல திருதராஷ்டிரனை பார்த்துட்டு வாரன் நேரு அங்கே பாரிசேலர் வந்து சொல்ல நாம் ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு அந்த பக்கம் பண்றார். இதுக்கு அதோட பூர்வார்த்தம் முடியுது. என்னது? அக்ரூரரை ஹஸ்தினாபுரத்துக்கு அனுப்பும் விஷயம். அக்ரூரர் குந்தீக்கம் அண்ணா, இவனுக்கு அவரத்தை சம்பந்தம் என்னது சொல்ற? அர்ஜுன உவாச் சுக உவாச்சா சகத்வா ஹஸ்தினபுரம் ஹாஸ்தினபுரம் பூர்வேந்திர யசோங்கிதம் ததர்ஷ தத்ராம்பிகேயம் சபீஷ்மம் விதுரம் புருத்தாம். ஹஸ்தினாபுரத்துக்கு எழுந்து வருகிறார் அக்ரூரர். கண்ணனுடைய மெசேஜ் சொல்றதுக்காக பௌரவேந்திர யசோங்கித்தம் புருவம்சத்வா வாழலாம். அவளுடைய யசஸாலே கண்டுபிடித்தவர். ததர்ஷதத்ரா ஆம்பிகேயம், அம்பிகா சுத்தன் திருதராஷ்டிரன், சபீஷ்மம் கங்காபுத்திரன், விதுரன் திருதராஷ்டிரிய தம்பி, பிருத்தாம் குந்தி பிருத்து வம்சத்துவள், சகபுத்திரஞ்ச பாஹ்லீகம், பாஹ்லீகன் அவனுடைய புத்தம் தேவரத்தன் இருக்கு. அவனையும் தேவரத்தம் தனஞ்சயா அந்த சங்கமுதரால் அந்த இருக்கிறவன். பரத்வாஜம் சகௌதமம், பரத்வாஜ கௌதம மகரிஷி, பரத்வாஜர்னா துரோணர், துரோண வம்சத், துரோணர் பரத்வாஜ வம்சத். ச கௌதமம் அவரம் கர்ணம் சுயோதனம் திரௌணீன் கர்ணனையும் துரியோதனையும் அஸ்வத்தாமனையும் திரௌணி, அவன் துரோணர் புத்திரன் திரௌணி. பாண்டவான் சுஹൃதோபரான்னு, பாண்டவர்களை இன்னும் அநேக ஃப்ரெண்ட்ஸ் இல்லாது சுஹൃத அபரான்னு சுஹൃதான்னு பாண்டவான்னு எல்லாரையும் வந்து பார்த்தார், விசாரித்தார். யதாபுரபசங்கம்யா பந்துவர் காந்தினி சுத்தகா எல்லாரும் வந்து அவள் எல்லாம் இவனுக்கு வரவேற்பு பண்ணி உட்காந்து வச்சு அந்த அர்க்கபாத்தியார்கள் சமர்ப்பித்து, பந்துவர் காந்தினி சுத்தகா அந்த பந்துக்களோட இவன் காந்தினி புத்திரன், இவன் அக்ரூர். முதல்ல ஒருத்தர் வந்திருக்கு, மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். சம்பிருஷ்டஸ்தைஹி സുഹൃദ്വാർത്താം, അവളുടെ யோகிக்ஷமெல்லாம் விசாரிச்சு ஸ்வயஞ்ச அப்ரசித் அவ்யயம், இவனும் பெஸ்ட் பண்றான், அவளும் பெஸ்ட் பண்றான், எல்லாரும் நல்லா இருக்காளா எப்படி என்ன. உவாச கதிச்சின் மாசான்னு, இது பெரிய காரியமானதுனாலே சிறது மாசு இருந்துடும். எந்த மாதிரி உத்தவர் அந்த கண்ணனுடைய பெருந்திரத்துக்குள்ள 6 மாசம் இருந்தார், அந்த மாதிரி இவர் கொஞ்சம் மாசம் இருந்தார். இங்க என்ன ஸ்டடி பண்றதுக்காக திருதராஷ்டிரன் எப்படி இருக்கான், துரியோதன் எப்படி இருக்கான், பாண்டவாள் எப்படி இருக்கா, என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பத்தாளை விசாரிச்சார், தெரிஞ்சுக்கிறார். ராஜ்யோ விருத்த விவித்சையா, அந்த ராஜ்யனுடைய பார்ஷியாலிட்டி பண்றதெல்லாம் பார்க்கறதுக்காக. துஷ்பிரஜஸ்யா அல்பசாரஸ்ய கலச்சந்தானுவர்த்தினா, சகுனி துஷ்பிரஜே அல்பசாரஸ்ய கலச்சந்தானுவர்த்தினா தௌஷ்டியத்தையும் எல்லாம் பார்த்து தெரிஞ்சிருந்தார். கொஞ்ச நாள் இருந்த நாள் தெரிஞ்சது. தேஜ ஓஜோ பலம் வீரியம் ரஷ்டயா தீம்ஷ
சத்குணன் பிரஜாதராகம் பார்த்தேஷு சஹத்பிச்சிகீர்ஷிதம். இங்கே குந்தி விதன் ரெண்டு பேரையும் பார்த்து அவா தேஜ ஓஜோ பலம் வீரியம் பிரஷ்டயாதீம்ச்ச சத்குணான்னு பிரஜாதராகம் பார்த்தேஷு ந சஹத் சிகீர்ஷிதம். நல்ல குணம் யாருண்டே இருந்தது, கெட்ட குணம் யாரு ஒன்னா பார்த்து சொல்றார். கிருத்தஞ்ச தார்த்த ராஷ்டிரைஹி எத்து கரதானாத்யபேஷலம். அந்த விஷமிட்டு எல்லாம் ஒன்னா தெரிஞ்சுக்கிற அரக்கு வீட்டுல வச்சு இது பண்ணிருந்தது. ஆச்சக்யௌ சர்வமேவாஸ்மை பிருத்தா விதர ஏவச்சா. அந்த பிருத்து புத்திரியான அந்த குந்தி அப்புறம் விதரன் எல்லாம் கதையெல்லாம் சொல்றாய்வாரு. பிருத்தா து பிராதரம் பிராப்தம் அக்ரூரும் உபசிருஜத்தம். அவருக்கு அண்ணன் வந்துருக்கானேன்னுட்டு அங்கில்லாத சம்பிரமம் குந்திக்கு. பிராப்தம் அக்ரூரம் உபசிருத்தியம் தம், அவருக்கு உபச்சாரம் பண்ணி உவாச்ச ஜன்ம நிலையம் ஸ்மரன் அஸ்துகலேக்ஷணா. தாயாராதன் வந்திருக்காளோ இல்லையா, அங்கிருந்து வந்திருக்காரு. ஸ்மரந்தி அஸ்துகலேக்ஷணா, கண்ணில் ஆனந்த வாஷு வந்து சொல்றா. அபிஸ்மரந்தி ந சௌமியா பிதரு பிராதரஸ்டமே. என்னுடைய அண்ணன் தம்பிகள் தகப்பனார் என நெருக்கிவாளா ஊர்ல. பகின்யோ பிராத்திரு புத்திராஷ்டா, யாரு ராமலக்ஷ்மணாள். பகின்யா தங்கமார்கள், ஜாமயா, இவனே ஜாமயா ராமகிருஷ்ணாள். சக்கிய ஏவச்சா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னை பற்றி விசாரிக்கிறாளா அந்த ஊர்ல. ராத்திரேயோ பகவான் கிருஷ்ணா சரண்யோ பக்தவத்சலகா. கண்ணுக்கு பத்தி நிறைய சொல்றார். அண்ணம் பிள்ளை இருக்கானே பிராத்திரு உசரி உபத்திரம், அவன் எப்படி தேவன் அப்படின்னா கிருஷ்ணா சரண்யோ பக்தவத்சலகா, எல்லாருக்கும் அவன் சரணம் கொடுக்கிறவன், சரண்யன், பக்தவத்சலன். பைத்திருஷ்வசேயான் ஸ்மரதி ராமச்சா அம்புருதேக்ஷணகா. தகப்பனார் வீட்டில் அவ பண்ணின விஷயம் எல்லாம் ஸ்மரதி ஞாபகத்துக்கு வருது. இந்த ராம பலராம கிருஷ்ணர்கள் பண்ணிருந்து சாபத்ன மத்தியே சோச்சந்தி விருக்காணாம் ஹரிணீமிவா. அப்பப்போ வந்து எனக்கு என்னை பேசிட்டு போயிட்டு இருந்தான் அத்தை அப்படின்னுட்டு. சாந்த்வயிஷ்யதி மாம் வாக்கியைஹி பிதிருஹீனாம்ச்ச பாலகான்னு. என்னுடைய விஷயங்களே பிதிருஹீனாத்தினாலே ரொம்ப அப்போவத்தை பற்றி விசாரிச்சுட்டு இருந்தான். கிருஷ்ண கிருஷ்ண மகாயோகின்னே விஸ்வாத்மன் விஸ்வபாவனா ஸ்தோத்திரம் பண்றாள். அவன் முன்னாலே மகா யாரு அக்ரூர் முன்னாலே கிருஷ்ண கிருஷ்ண மகாயோகின்னே மகாயோகேஸ்வர கிருஷ்ணகா விஸ்வாத்மன்னு, பிரபஞ்சத்துக்கே ஆத்மாவானவன், விஸ்வபாவனா விஸ்வத்தாலே பாவிக்கப்படுபவன். எல்லாரும் கண்ணன் பேர் சொல்லாதவாளே இல்லை. பிரபன்னாம் பாஹி கோவிந்தா, பிரபந்த அடியங்களை காப்பாற்ற வேணும். காம் வெந்திரீர் கோவிந்தா, மாடு காக்கிறவனே, எல்லாரையும் காக்குமவனே, காக்கும் இயல்வனின் கண்ண பெருமான். சேர்க்கஷீர் தன் நொந்தியுள்ளே சிசுபிஹி சிதுபிச்சாவசீலத்தீம். குழந்தையா இருக்குச்சே என்னென்ன பாலியல பண்ணாபா. நான் ஏத்தவதாம் போஜாத்து பஷ்யாமி சரணம் திருநாம். உன்னுடைய திருவடி இல்லது வேறு புகழவில்லை சரணம் பண்றவாளுக்கு. பிப்யதாம் மிருத்து சம்சாராது ஈஸ்வர சாபவர்கிகாத்து.
இந்த முத்து சம்சாரத்தினும் இடையங்களை காப்பாற்றுவன் அவனேப்பா. நம கிருஷ்ணாய சுத்தாயா பிரம்மணே பரமாத்மனே. அப்பேர கண்டனுக்கு நமஹா, அவன் சுத்தன் பிரம்மன் பரமாத்மா, அவனு நமஹ. யோகேஸ்வராய யோகாயா தாமகம் சரணங்கதா. என்ன அக்குரூரனும் கிருஷ்ண பக்தன், இவளும் கிருஷ்ண பக்தன். யாரு? தங்கையானவள் குந்தி. யோகேஸ்வராய யோகாயா தாமகம் சரணம் கதா. உன்னிடத்தில் அடைக்கலம் புகுந்தேன். நீர் யோகேஸ்வரர், யோகியானவர் அப்படி சொல்லி ஸ்ரீ சுகவாச்சா. சப்ஜெக்ட் வேற. அனுஸ்மிருத்திய ஸ்வஜனம் கிருஷ்ணஞ்ச ஜெகதீஸ்வரம். இந்த மாதிரி அவன் நினைந்து, ஜெகதீஸ்வர கிருஷ்ணனையும் நினைந்து, தன்னை ஜனங்களையும் நினைந்து, பிராருது பிராருதத் துக்கிதா ராஜன்னு பவதாம் பிரபிதாமகி. அப்பா பரீட்சித் மகாராஜா அவனுடைய கொள்ளு பாட்டி பிரபிதாமகி. அவன் என்ன பண்ணார்? இந்த மாதிரி அழுதாள். சமதுக்க சுகோ க்ரூரோ விதுரச்ச மகேஷாகா. அதே மாதிரி அக்ரூரனும் விதுரனும் மகா யசஸ்தான விதுரனும் இதே மாதிரி அத்தை அனுபவிச்சாள், துக்கத்தை அனுபவிச்சார்கள். சாந்தயா மாசுரு குந்தீம் தத்வத்ரோத்பத்தி ஹேதுபிஹி. அந்த குந்திக்கு சாந்தனம் பண்ணி, உனக்கு பிறந்த பசங்கள் எப்பேர் வெட்டவாமா, எல்லாம் வாயு, இந்திரன், தர்மன், யமன், இவ்வளவுதான் வரம் கொடுத்து உனக்கு பசங்களுக்கு பதவிச்சிருக்கம்மா, அனுகிரகம் பண்ணிருக்கா. யாஸ்வன் ராஜானம் அபேத்யா விஷமும் புத்திரலாலசம். திருப்பதி இப்படித்த பசங்களை வச்சுக்கொண்டு நீ கஷ்டப்படவே துக்கப்பட வேண்டாம். அவர் சுஹிருதாம் மத்தியே ஒன்று சௌஹிருதோதித்தம். அந்த சுகத்துக்கள் மத்தியத்துக்குள்ள, அந்த தர்தராஷ்டிர ஆஸ்தானத்துக்குள்ள, பந்துக்கள் இருக்கிறதுக்குள்ள சென்டர்ல போய் சொல்றான் அக்ரூரன். என்ன சொல்றான்? அக்ரூரவாச்சா, என்ன அட்வைஸ்? பி கேர்ஃபுல் அப்படின்னு. யாருக்கு? திருதராஷ்டிரன். போ போ வைச்சித்திர வீரியா தம் குருணாம் கீர்த்திவர்தனா. விசித்திர வீரியலே புள்ள இவன் திருதராஷ்டிரன். அவன் குருணாம் கீர்த்திவர்தனா, குருக்களுக்கு கீர்த்தி உண்டாக்கும் அவனே. பிராத்தர் யுபரதே பாண்டா பாண்டா அதுனா ஆசனமாஸ்திதகா. அவ பாண்டு மகாராஜா போன பின்பு இந்த ஆஸ்தானத்து நீயே வந்திருக்காய். தர்மேட பாலையன் உருவியும் பிரஜாசீலையின ரஞ்சேன்னு. தர்மத்தாலே பூமியை ஆழ்ந்தென்று பிரஜைகளை சீலத்தாலே சந்தோஷப்படுத்தி வர்த்தமானா சமஸ்வேஷு ஸ்ரீய கீர்த்திமவாப்சேசி. எல்லாரோடையும் ஒரே மாதிரி இருந்து சரியா சத்தியமாக ராஜ்யபானம் பண்ணிட்டு இருந்ததுன்னா நல்ல கீர்த்தி ஆகுறது அவனுக்கு. அந்யதா துவாம் சரையல்லோகே அந்யதோத்வாச்சரந்தோகே. இல்லை, இன்னும் செல்பிஷா இருந்து பாரிஷியெல்லாம் இருந்தது அப்படின்னா கரிஹித்தோ யாஸ்யசே தமஹா. எல்லாம் வந்து கரிஹிக்கிறார்கள். தமஹா, இருட்டில் போய் மாட்டிக்கொள்ளுவாய். தஸ்மாத் சமத்வே வர்த்தஸ்வா பாண்டவேஷு ஆத்மஜேஷு. ரெண்டு பேரையும் ஒரே வசங்களையும் பாண்டு வசங்களையும் ஒரே மாதிரி பார்க்க வேண்டியது. இது மீட்டிங்ல சொல்றார், பப்ளிக் மீட்டிங், சபா. தேச்சா அத்தியந்த சம்பாசகா கரிஹிச்சித் கேனச்சித் சகா. அவளெல்லாம் நல்ல ராஜாக்கள். ராஜன் ஸ்வேனாபி தேகேனா யுஜாயாத் ஆத்மஜாதிபிஹி. அவ வந்திருந்து
உன்னுடைய பசங்களாகவே நீ நினைக்கணும். ஏக பிரசூயத்தே ஜந்து ஏக ஏவ பிரலீயத்தே. நீ வரைச்சு வந்து கொண்டு வரல, புகைச்சொன்னு எடுத்துன்னு போறதில்லை. ஒத்தனே எல்லாத்தையும் அனுபவிக்கணும். ஏகோ அனுபந்தே சுகிருத்தம் ஏக ஏவச்சு துஷ்கிருத்தம். பிலாசபி சொல்றான், துஷ்கர்மா பண்ணாலும் நீ ஒத்தனை அனுபவிக்கணும், சுகர்மா பண்ணாலும் நீ ஒத்தனை அனுபவிக்கணும். இது ஆத்மானுபவம். நல்லது பண்ணா நல்லதாருது, கெட்டது பண்ணா கெட்டதாருது. அது சொல்லணும் கதை. அதர்மோபசிதம் சித்தம் ஹரந்தன்யே அல்பமேதசகா. அதர்மத்தால் ராஜ்யத்தை ஆண்டால் அல்பமேதசகா, அப்படியே மேதச குறைஞ்சு போயிடுறது. சம்போஜனீயாபதேசை ஜலாநீவ ஜலௌகசகா புஷ்ணாதி யான தர்மேண சுபுத்தியா தம பண்டித்தம். அதர்மத்தாலே காரியம் பண்ண அபண்டித்தன் அப்படின்னு சொல்லுவா, நீ பண்டிதன் இல்லைன்னு சொல்லுவா. தே அகிருத்தார்த்தம் பிரஹிஷ்வந்தி பிராணாராய சுதாதய. அகிருத்தாத்மால் மாதிரி ஆயுதவியங்களோ பாரிஷியாலிட்டி பண்ணிட்டு என்ன ஸ்வயம் கில் விஷமாதாஸ்ய ஆதாய தைஸ்தியக்தோ நார்த்த கோவிதகா. கிளி விஷம் வச்சுண்டு காரியம் பண்ணக்கூடாது. அவனுக்கு இன்டைரக்டா சொல்றான், டைரக்டாவே சொல்றான்னு தெரிஞ்சுக்கல. யாருக்கு? திருதராஷ்டிரனுக்கு. தஸ்மால் லோகம் இமம் ராஜன்னே சொப்ன மாயா மனோரத்தம். இந்த ராஜ்யம் என்கிறபடியானது பெருநாய்க்கு விருந்த காதலி சிறிய பானையர் பெருநாடு காணா இன்மையிலே பிச்சுதாம்கள் என்ற மாதிரி நீ ஒன்னும் எடுத்துட்டு போறதில்லை. இது இமம் ராஜன்னு சொப்னமா யாமனோரி, சொப்னத்து மாதிரி நினைக்க வேண்டியது. வீக்ஷாய வீக்ஷாயமம்யாத்மனாத்மானம் சமசாந்தோ பவ பிரபு. ஆத்மாவுக்குள்ளே பரமாத்மாவை பார்த்து சமபாவத்தை வச்சுண்டு சாந்தமாக இருக்க வேண்டும். எல்லாம் ஒரு மாதிரி சாதுவை சுத்தி சொல்றபடி பண்ணிட்டு இருக்காரு. திருதராஷ்டிரம் வாச்சா அவங்க கொடுக்குறான். யதா வததி கல்யாணிம் வாச்சம் தானபதே பவான் ததா நயா திருப்தியாமி மத்திய பிராப்திய யதாமிருத்தம். அமிர்தம் கொடுத்தாக்கா இங்கொஞ்சம் கொடுக்குன்றா. அந்த மாதிரி உன்னுடைய பேச்சு ரொம்பவும் எனக்கு காதுக்கு ரொம்ப நன்னா இருக்குது. ததாபி சூன்ருதா சௌமியா இது நஸ்தியத்தே சலே. அதனால அந்த வியாமோகம் என்று தட்சிணம் விடுறதுக்கு காரணமில்லை. புத்திராந்தராக விஷமே வித்யுத் சூதாவனீயத்தா. புத்திராந்தராகங்களுடையானது ஒரு ரோகம். அவனே சொல்லிக்கிறான், வித்யுத் சூதாவனீயத்தா. மேகத்துல ஒரு தரம் வித்யுத் வந்துருப்பானா வெளிச்சம் தோன்றதே இல்லை. அந்த மாதிரி உன்னுடைய பேச்சு இருந்துருங்க, ரொம்ப எலக்ட்ரிக்கா இருந்தது எனக்கு. ஈஸ்வரஸ்திரிங்கோனு விதுனு தென்யதா புமான்னு. ஈஸ்வரன் என்ன நினைக்கிறான் நடந்தே நடக்கிறது, வேற நடக்கிறது இல்லை. பூமேர் பாராவதாராயா யோகத்தேர் நோ எதோ குலே. அவனுக்கு தெரியும் பூபார ஹரணார்த்தாயா, கண்ணன் பறந்திருக்கான் திருக்குலத்துக்குள்ளே. யோ துர்விமர்ஷபதயா நிஜமாயேதம் சிருஷ்டுவா குணான் விபஜதே ததனு பிரவிஷ்டகா. தஸ்மை நமோ துரபோத விகார தந்திர சம்சார சக்கரகத்தையே பரமேஸ்வராயா. கை கூப்புறார் கண்ணனுக்கு. யாரு? திருதராஷ்டிரன். என்ன சொல்றார்? யோ துர்விமர்ஷபதயா நிஜமாய பேதம். நிஜமாயேதம் தனி மாயினாலே துஷ்ட சிக்ஷணத்துக்கும் சித்தரட்சணத்துக்கும் தர்ம சம்ஸ்தாபனத்தா பிறந்திருக்க முடியானா. சிருஷ்டுவா குணான் விபஜதே ததனு பிரவிஷ்டகா. குணத்தை மூணு விதமாக பிரித்து அதில் என்ன சொல்லியிருக்கார்? தஸ்மை நமோ துரவபோத விகார தந்திர
வாயால் சொல்ல முடியாதவனான தந்திரத்துடையவர் சம்சார சக்கரகதையே பரமேஸ்வராயா சம்சார சக்கரத்துல வந்தவர் அந்த கதியெல்லாம் சொல்லிருக்கார். அப்பேர் பரமேஸ்வராயா நமஹா அப்படின்ற நமோ ஸ்ரீ சுகம் வாச்சா வர்ணி சொல்றார். இத்தியபிப்ரேத்திய நிருபத்தேஹே அபிப்பிராயம் ச யாதவகா. இந்த மாதிரி அந்த யாதவனானவன் யார் அக்ரூரன் நிருபத்திய அந்த திருதராஷ்டிரனுடைய விஷயத்தை வந்து சுஹൃத்பிஸ்தவனிக்காத்தாக மது இதுவரை மகாத்து அவ அனுப்பி கொடுக்கிறதும் நேர மதுபரியும் அந்த மதுரைக்கு வந்துட்டார் வாபஸ். கஷம்ச ராமகிருஷ்ணாபியாம் திருதராஷ்டிர விசேஷ்டித்தம் ராமகிருஷ்ணர்களுக்கு அவன் சொல்லியிருந்தெல்லாம் சொல்லி பாண்டவான் பிரதி கௌரவ்யா எதர்த்தம் பிரேஷித ஸ்வயம் பாண்டவர் விஷயத்துக்குள்ளே கௌரவன் எப்படி இருக்கான்ற விஷயத்தை எல்லாம் ஸ்பஷ்டமாக சொன்னான். அஸ்மத் சமாரம்பம் யதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பர்யந்தாம் வந்தே குருபரம்பராம்.